நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு என்னமோ நீ வித்தியாசமா இருக்க. வித்தியாசமா இருக்கேனா? பிரைட்டா, அழகா, சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. தெரியுதா? அப்ப நீ அப்படிதான் இருக்கியா? என்ன விசேஷம்? நீ சொல்லு. தெரியல. சோம்பேறி, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து சொல்லு. சாரி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. உனக்கு இது சிரிப்பா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியம்னு தோணுது. என்னன்னு சொல்லு ராஜி. இன்னும் 3 நிமிஷத்துல சொல்றேன். 3 நிமிஷமா? 3 நிமிஷத்துல என்ன சொல்றேன்? என்ன? இந்தா. எதுக்கு? புடி சொல்றேன். உன்னை பார்த்த இன்னையோட 100 நாள் ஆச்சு. கரெக்டா இந்த டைம் தான் நான் உன்னை பார்த்தேன். நீ என்ன பார்த்த. உன்னை பார்த்ததும் பொறுக்கின்னு நினைச்சேன், அதானே? முட்டாள்னு தோணுதா? அப்புறம் என்ன நீ இவ்வளவு தூரம் நேசிக்கிறியே, அது எனக்கு தெரியாம போச்சேன்னு யோசிச்சேன். அது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்த நாள், என்ன பார்த்த நிமிஷம் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கே ராஜி. சரி சரி, வேலையை பாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ. உன்னை எப்ப பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தேன். அது நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான். போதும், ரொமான்ஸா பார்த்ததெல்லாம் போதும், வேலையை பாரு. என்ன சிரிப்பு? இல்ல, என்ன பார்த்த முதல் நாள் நீ ஞாபகம் வச்சிருக்க, எனக்கு ஞாபகம் இல்லைன்றது உனக்கு வருத்தமா இல்லையா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 100வது நாளுங்கிற விஷயம் எல்லாம் நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. யோசிக்கல தான். ஒருவேளை நானும் அதை யோசிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன அத பத்தி பேசிட்டு இருக்க? சொல்லு. ஒருவேளை அதை நான் ஞாபகம் வச்சிருந்தேனா நீ என்ன பண்ணிருப்ப? இறுக்கி அணைச்சு ஒரு அம்மா கொடுத்திருப்ப. ஒண்ணு இல்ல, ஒரு டசன் கொடுத்திருப்ப. போச்சா? எல்லாம் போச்சா? என்னது கார்த்திக்? காடை பிரிச்சு பாரு. உனக்கும் ஞாபகம் இருந்துச்சா? எப்படி மறக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்துல ஃபீல் பண்றோம்ல. மேட் ஃபார் ஈச் அதர். மேட் ஃபார் ஈச் அதர். கை கொடு. அசத்திட்ட. அப்புறம் குடு. என்ன? ஒரு டசன் தரேன்னு சொன்னியே. எப்போ? உன் மனசுல யோசிச்சல. என் மனசுக்குள்ள சொல்லி பார்த்தது உனக்கு எப்படி கேட்டுச்சு? உன் மனசுக்குள்ள தானே நான் இருக்கேன். சரி, சிரிச்சது போதும். குடுக்கறேன்னு சொன்னதை கொடு. மச்சான். என்னடா? வந்துடுறேன்டா. எங்க வர? இல்லடா, நானும் லட்சுமியை பார்த்து இன்னையோட 100 நாள் ஆகுதுல்ல, அவள் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். ஏன் மாமா இதெல்லாம் தேவையா? 5 மாசமா ஃபாலோ பண்ணி இந்த ஆபரேஷனை பிளான் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இப்படி கேக்குற?
ஒரு கம்ப்யூட்டர் விக்கிறதுக்கு இப்படி நாய் பிடிக்கிற மாதிரி வந்து அலையிறமே, இது உனக்கே ஓவரா தெரியலையா? கஸ்டமர்னு வெள்ளைக்காரன் எதுக்குடா பேர் வச்சான்? அவன் கஷ்டம் தர்றதுனால தான். முதல்ல ரயில கண்டுபிடிச்சாரே ஸ்டீவன்சன். அவரை இந்த கஸ்டமர்காரங்க என்ன பாடுபடுத்துனாங்க தெரியுமா? ஹிஸ்டரி முதல்ல அவர் ரயில கண்டுபிடிச்சி டெமான்ஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தப்போ மக்களுக்கு அது ஓடும் நம்பிக்கை இல்ல. அதனால வண்டி ஓடாதுன்னு சொல்லி கத்தியிருக்காங்க. அவர் ஓட்டி காட்டினதும் வண்டி நிக்காதுன்னு சொல்லி கத்தியிருக்காங்க. வண்டி நின்னதும் வண்டியில புகை வருது, சத்தம் வருதுன்னு சொல்லி கத்தியிருக்காங்க. அதனால கஸ்டமர்ன்றவன் கொலைக்கத்தான் செய்வான். அவனை தடவி கொடுத்து பிஸ்கட் போட்டு சேல்ஸ் பண்றவன் தான் நல்ல சேல்ஸ்மேன். டேய் என்னடா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டீங்க? இந்த கதைய இதோட நீ 1000வது தடவை சொல்லிட்ட. ஆமா மாமா, இன்னைக்கு கதை என்ன? இன்னைக்கு நாம பண்ண போற ஆபரேஷனுக்கு பேர் ஆபரேஷன் ஐயனார். ஆறுமுக ஐயனார் தெரியுமா? தெரியாது மாமா. அவர்தான் வெங்கடேச ஐயனாரோடைய மகன். குழப்பாம சொல்லு மாமா. சவுத் தமிழ்நாட்டுல ஐயனார் இன்ஜினியரிங் காலேஜ், ஐயனார் மெடிக்கல் காலேஜ், ஐயனார் ஹை ஸ்கூல், ஐயனார் பிளே ஸ்கூல், இப்படி பல காலேஜ்களையும் ஸ்கூல்களையும் நடத்திட்டு வர்றவர் தான் ஆறுமுக ஐயனார். அந்த ஆளு அவருடைய இன்ஸ்டிடியூஷன் பூரா கம்ப்யூட்டர் மயமாக்க போறாரு. மாமா ஒரு பெரிய ஆர்டர் தயாரா இருக்கு. அமுக்கணும். இந்த வருஷம் டார்கெட் முடிஞ்சது. சரி மாமா. ஆனா அதுக்கு எதுக்கு இப்ப நாம அவரை அடிக்க வந்திருக்க மாதிரி ரோட்ல நிக்கணும்? ஆபீஸ்லயே போய் பேசிருக்காங்க. டேய் அந்த ஆளு ஆர்டர் ஓகேன்ட்டான்டா. நாளைக்கே பர்ச்சேஸ் ஆர்டர் தரேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் சிக்க மாட்டான்டா. என்ன மாமா பண்றான்? டேய் ஆபீஸ்க்கு போனா அவனே தசாவதாரம் கமல் மாதிரி பல கெட்டப்ல வந்து ஐயனார் ஊர்ல இல்லன்னு சொல்றான்டா. மாமா ஆமாண்டா, சிங்கு கெட்டப்ல இருந்து சிங்கம் கெட்டப் வரலும் போட்டு எஸ்கேப் ஆவறான்டா. ஏன் மாமா போன போட வேண்டியதானே? டேய் நான் இது வரைக்கும் அவனுக்கு வித்தியாசமா ஒரு 500 நம்பர்ல இருந்து போன் போட்டு பார்த்தேன்டா. எடுக்க மாட்டான்டா. நேரா போய் அட்டாக்க போட வேண்டியதானே? டேய் பின்னாடி வாசல் வழியா விழுந்தடிச்சு ஓடுறான்டா. அவனுக்கு ஆர்டர் கொடுக்க இஷ்டம் இல்லையா? டேய் அது எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன? டேய் அவன் வாங்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான்ல, நேர்ல பார்த்தா வாங்கித்தான் ஆகணும். அதான் நேர்ல பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடுறான். அதுக்கு எதுக்கு மாமா இங்க வந்திருக்கோம்? இந்த வழியா தான் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அவன் குலசாமி கோயிலுக்கு போறதா தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு அவன் கோயிலுக்கு போறப்போ அவனை மடக்குறோம், ஆர்டரை வாங்குறோம். என்ன மாமா ஏதோ கொள்ளக்காரன சொல்ற மாதிரி சொல்ற? டேய் இதெல்லாம் நாம வேணும்னா செய்யறோம். வேற வழி இல்லடா. 4 பேரு நல்லா இருக்கணும்டா. எதுவுமே தப்பு இல்லடா. டே கட்டே, அதோ வராரா ஐயனாரு. ஆர்டர் புக்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கு மாமா. இந்த பக்கம் வந்து அமுக்குடா. ஓகே. வராரா. தெய்வம் வருதுடா. ஹலோ ஐயனார் சார், வாங்க. சார், ஆஃபர் பிரைஸ் சார், ஐயனாரே. அட்ராக்டிவ் கிஃப்ட்லாம் இருக்கு சார். வாங்க சார், வாங்க. வாங்க சார், வாங்க. ஐயனாரே, எஸ்கே வாங்க. ஐயனாரே, உடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Okay, May I Siddharth. coming, sir? Come in. Okay, I'll catch you later. Good evening, sir. உட்கார். என்ன ஆச்சரியமா இருக்கு? 6 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கீங்க? ஏன் சார்? கோடி ரூபாய் கொடுத்தா கூட 5:30 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டீங்களா? அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எங்களை பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க சார். ஆபீஸ் வேலை 5:30 மணி வரைக்கும் தான். 5:30 மணிக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லையே? இல்ல சார், அப்படிலாம் யாரும் போறதில்ல. வேலைன்னா எவ்வளவு லேட்டா இருந்தாலும் இருந்து முடிச்சிட்டு தான் போவோம். அப்படியா? எஸ் சார். சிங்கப்பூர் மெட்ரோ ஒர்க் உங்களுக்கு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள் இருக்கும் சார். முடிஞ்சுதா? டெட்லைனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு சார். 4 நாள்ல நீங்க எவ்வளவு முடிச்சீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? 2 நாள் சாட்டர்டே சண்டே. ரீசன்ஸ் சார், எங்களுக்குள்ள வேலையை டிவைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெட்லைனுக்கு முன்னாடி நாங்க கண்டிப்பா வேலையை முடிச்சிடுவோம். எவ்வளவு முடிச்சீங்கன்னு கேட்டேன். அது வந்து 10 to 15%? கண்டிப்பா இருக்கும் சார். கௌஷிக், கொஞ்சம் ரூம் வரைக்கும் வாங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். Come in, sit down. தேங்க்யூ.
கௌஷிக், எஸ் சார். சிங்கப்பூர் மெட்ரோ ஒர்க்ல எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? முடிச்சிட்டேன் சார். எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சார். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு வேலையை கொடுத்தே 2 நாள் தானே ஆகுது. சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவோம் சார். ஏன் சார், ஏன் லீவ் நாள்ல ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டேன். எங்கள் டீமோட ஒர்க் எங்கள் எஃபிஷியன்சியை காட்டணும்னு நினச்சோம் சார். திஸ் இஸ் கமிட்மெண்ட். இந்த எந்தூசியாசம் தான் கம்பெனிக்கு வேணும். அது இல்லாம கொடுத்த வேலையை முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பண்றதுக்கு என்ன பேர் சொல்றது? நீங்க 15% வேலையை முடிக்கிறதுக்குள்ள அவங்க மொத்த வேலையை முடிச்சிட்டாங்க. இது ஆபீஸ்ங்கிறதுனால என் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வெளியே நம்ம கம்பெனி காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்றாங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு டீமை வச்சு வேலை செஞ்சா ஆபீஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். உங்க வசதிக்கு வேலை செய்யறதுக்கு இது இடம் கிடையாது. சார், நான் சீக்கிரம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒன்றும் தேவையில்லை சார். உன்னோட வேலையை கௌஷிக் டீமை பண்ண சொல்லிட்டேன். சார் ப்ளீஸ் சார். இப்படி வேலை செய்யணும்னு கத்து கொடுக்கறது எனக்கு நேரம் கிடையாது. கௌஷிக், அதையும் சேர்த்து நீங்களே பண்ணிடுங்க. எஸ் சார். நீ போலாம். சார். டிசிஷன் மேட். நீ போலாம். சார், அப்ப நாங்க என்ன சார் கொடுத்த பண்றது? வேலையை முடிக்க முடியல, அடுத்த வேலையை பத்தி பேசுறியா? நான் வேணா அந்த சிட்டி பேங்க் வேலைய. எதுவும் தேவையில்லை சார். வழக்கமா என்ன பண்ணுவீங்களோ அதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஜாலியா சும்மா இருப்பீங்களா, அதையே பண்ணுங்க. கௌஷிக் சார். சிங்கப்பூர் மெட்ரோ ஒர்க் முடிஞ்ச உடனே உங்க டீம் ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்க சொல்லு. ம். எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்க. பட்ஜெட் அனுப்பி நான் அப்ரூவ் பண்றேன். தேங்க்யூ சார். ம். See you. நீ போலாம். உங்க டீமுக்கு ஆபீஸ் வர்றது அவுட்டிங் போற மாதிரி தானே. போய் என்ஜாய் பண்ணுங்க. சூசன், சார். இப்பவும் சொல்றேன், யூ ஹேவ் a bad டீம். உன் தோல்விக்கு முக்கிய காரணமே அவங்க தான். முட்டாள்தனமா அவங்கள சப்போர்ட் பண்ணாம தூக்கி போடு. அப்பதான் நீ முன்னால வர முடியும். என்னாச்சு? எதுக்கு கான்ஃபரன்ஸ் கிட்ட வர சொன்னீங்க? ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த சிங்கப்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட 2ஆ பிரிச்சு நமக்கும் கௌஷிக்கும் கொடுத்திருந்தாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? கௌஷிக் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டான். என்னங்க சொல்றீங்க? அது எப்படி முடியும்? வேலையை கொடுத்து 2 நாள் தானே ஆச்சு. அவன் முடிச்சிட்டான் கார்த்திக். சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் 2 நாள் 24x7 வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க. மச்சான் நம்பவே முடியலடா. பூதம் மாதிரி வேலை பார்த்திருக்கானுங்கடா. எதுக்குடா அவனுக்கு இந்த கொலவெறி? நம்மள போட்டு தள்ளணும் தான். புரியலையே. அவன் வேலைய முடிச்சிட்டான் கார்த்திக். நம்ம ஆரம்பிக்க கூட இல்ல. இன்னும் 6 நாள் இருக்குல்ல லட்சுமி. ஆனா அவன் முடிச்சிட்டான்ல. இது என்னங்க அநியாயமா இருக்கு? கோவப்படாத கார்த்திக். கௌஷிக் வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னதும் டெரர் நம்ம சூசனை கூப்பிட்டு உங்க வேலை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டிருக்காரு. மச்சான் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை தெரிஞ்சதும் அவர் வெறியேட்டாரா. சூசனை கூப்பிட்டு சும்மா ஏர்லயே பறந்து பறந்து அடிச்சிருக்காரா. என்னடா அது அநியாயமா இருக்கு? ம். கொடுத்த டெட்லைன்குள்ள வேலையை முடிக்கணும், அவ்வளவுதானே? மச்சான் நம்மள காலேஜ்ல இருந்தே கடைசி 2 நாள்ல படிச்சு பாஸ் ஆகணும்னுங்க. அது விசுவுக்கு தெரியல. தாம் தூம் இங்கிலீஷ்ல அடவு கட்டி நம்ம வேலையை பிடிங்கி கௌஷிக்கிட்ட கொடுத்துருக்காண்டா. ஐயோ. சூசன் ரொம்ப அப்செட். ரூமை விட்டு வெளியே வரல. யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. பயங்கர ஷேம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு? அதான் அன்னைக்கே சொன்னேன், அவர் பாஸ். அவர் கீழே இருக்கவன்ட்ட எவ்வளவு வேணா கோவப்படலாம். மேல இருக்கவங்க கிட்ட கோவப்படக்கூடாது சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு ஆப்படிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்னதான் செய்யணுமா? அவர் சொல்ற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்யறது கார்த்திக்? பேசாம வேற ஏதாவது கம்பெனி ஒர்க் எடுத்து பண்ணலாமா? டேய் இல்லடா டைம் பாஸ் ஆகணும்ல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரிடா, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குடா. பேசாம வால்மார்ட் ப்ராஜெக்ட திருப்பி பண்ணுவோம். அததான் முடிச்சாச்சு. அது பிரச்சனை இல்ல லட்சுமி, அது டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் பண்ணுவோம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது வேலை இருக்கிறப்போ ஃப்ரீயா இருந்தா ஓகே. அவங்களே நம்மள ஃப்ரீ பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. காருக்கு பெட்ரோல் பண்ணணும், முடிய சாஃப்ட்னிங் பண்ணணும், 4 பெப்பேஜின்ஸ் வாங்கணும், பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும். இதுக்கெல்லாம் காசு இல்லாம வறுமை கொட்டி கீழே போயிட்டா ரொம்ப கஷ்டம் மச்சான். எல்லாமே உனக்கு கிண்டல் தானா விஷ்ணு? அது இல்ல லட்சுமி, காருக்கு பெட்ரோல் போட முடியாம கூட கஷ்டப்படலாம். ஆனா காரை இல்லாம கஷ்டப்பட முடியுமா? டேய் நீ உதவங்க போறப்போ. அடி மச்சான் அட்ரா. விசு என் நெஞ்சில வச்சிட்டான், அதே நான் தாங்கிட்டேன். என்னமோ பெருசா நீ முதல் தானே அடிக்க போற. அட்ரா, இதை நான் தாங்க மாட்டேனா? டேய் கொஞ்சம் அடங்குறியா? ஆர்டர் மச்சான்.
இதை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதா? என்ன பண்ணுவ? 2 டீமுக்கும் வேலை கொடுத்தாங்க. ஒருத்தன் முடிச்சிட்டான், இன்னொருத்தன் ஆரம்பிக்கவே இல்ல. அவங்க பண்ணது சரிந்தானே வரும். இப்போ என்ன பண்ணலாம்? சம்பளம் கொடுக்கிற ஆபீஸ்ல உனக்கு வேலையே தரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப கொடுமை. அதை விட டார்ச்சர் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உண்மைதான் லக்ஷ்மி. ஒருத்தவங்கள வேலையை விட்டு போங்கன்றத டீசென்ட்டா இப்படிதான் பண்ணுவாங்க. பிஸியானவங்களை கூப்பிட்டு வேலையே கொடுக்காம டார்ச்சர் பண்ணி இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கினா அவனே பேப்பர் போட்டு கிளம்பிடுவான். சூசன் எங்க? அவங்க கேபின்ல. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். நான் வரல. ஏன்? என் மேல இருக்கிற கோவத்துல தான் அவர் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாருன்னு எனக்கு தோணுது. ராஜி, உனக்கு ஈக்குவலா அவர் கார்த்தி மேலயும் பாசம் இருக்கு. அன்னைக்கு கார்த்தி கேண்டீன்ல ரொமான்ஸ் பண்ணனால தான் அவர் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. நான் வரல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நானும் வரல. நான் போறேன். வர்றவங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசலாம். இல்ல, கொஞ்சம் அவசரம். சொன்னா புரியாதா உனக்கு? சொல்லாமலே புரியுது. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். என்ன கொஞ்சம் தனியா விடு கார்த்திக், ப்ளீஸ். ஏங்க, கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்க. நாங்க பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எங்களை நல்லா திட்டி தீத்துருங்க. இப்படி தனியா உட்காந்து வருத்தப்படாதீங்க. என்னங்க பிரச்சனை? ஏ, என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? தெரியுது. ஆனா அதுக்கு இப்ப எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட். இப்ப எதுவும் பண்ண முடியாதுதான். பண்றதா இருந்தா நீங்களா எப்பவும் பண்ணிருக்கணும். இனிமே ஒண்ணு பண்ண முடியாது. You all let me down. அந்த ஆள் இன்னைக்கு என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அவர்கிட்ட எங்க டீம் 10% வேலை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றப்போ அவர் உடனே கௌஷிக் டீமை கூப்பிட்டு இவங்க மொத்த வேலையை முடிச்சிட்டாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நமக்கு கொடுத்த டெட்லைன் இன்னும் முடியலையே. அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? கொடுத்த தேதிக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வேலையை முடிச்சா யாராவது தப்பு சொல்வாங்களா? அது இல்லங்க. நீ பேசாத, போய் மூடு. உங்க யாருக்கும் பேசுறதுக்கான யோகியதையே கிடையாது. உங்களுக்கு வேலையை அலாட் பண்ணி 4 நாள் ஆச்சு. 4 நாள்ல ஒரு பாதி வேலையை கூட செய்ய முடியல. அந்த ஆள்கிட்ட நான் என்ன பேசுவேன்? ஒருத்தன் 4 நாள்ல வேலையை முடிக்கிறான், இன்னொருத்தன் என்னடான்னா 4 நாள் ஆகியும் ஆரம்பிக்க கூட இல்ல. விஸ்வநாதன் இடத்துல நான் இருந்தா, இல்ல நீ இருந்தா என்ன பண்ணுவ சொல்லு? புரியுது. புரியல? உனக்கும் புரியல, உங்க யாருக்குமே இது புரியல. ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தா நாங்க முடிச்சிருப்போம். சொல்லணுமா? ஏன் சொல்லாமலே யாராவது ஒருத்தர் அட்வான்ஸா வேலையை செஞ்சு முடிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி நாங்க வேலை செஞ்சதே இல்லையா என்ன? நீங்க சின்சியரா எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சு முடிச்சதெல்லாம் வால்மார்ட் ப்ராஜெக்டோட முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாருக்கும் வேலை மேல ஒரு பேஷன் இருந்துச்சு. இப்ப கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அப்படி வேலை செய்யற வாய்ப்பு வரலன்னு தான் சொல்லுவேன். நான் ஒண்ணு சொல்லட்டா? நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க யாருமே சரியில்லை. எங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க திறமை மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் சின்சியரா உங்க எஃபர்ட் போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? கௌஷிக் போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் கைட் பண்ணி உங்களை ஒழுங்கா வேலை செய்ய வச்சிருக்க வேண்டியது லக்ஷ்மியோட வேலை. ஆனா ஒழுங்கா செய்யல. எப்ப பாரு மொபைல்ல ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு விஷ்ணுவை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு அவ ஒழுங்கா உங்களெல்லாம் கைட் பண்ணியிருந்தாலே போதும். கௌஷிக் உங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகினா கூட அவனோட விஷயத்துல அவன் கரெக்டா இருப்பான். அவன் ஒரு டிஎல்ன்றத ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். வேலைன்னு வரும்போது அவன் ஒரு டிஎல்லா மாறிடுவான். லக்ஷ்மியால அந்த வேலையை சரியா பண்ண முடியல. உங்களோட கூத்தடிச்சுக்கிட்டு அவ வேலையா அவ சரியா செய்யல. விஷ்ணுவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தம்மு பிரேக்கு, எப்ப பார்த்தாலும் வேலையை தவிர மத்த விஷயங்களை பத்தியே பேசுறது. பத்தாததுக்கு அவனுக்கு லக்ஷ்மியோட ஏதோ சம்திங்னு நினைக்கிறேன். அதான் டோட்டல் வேஸ்ட். உங்க கூட்டமே ஆபீஸ் அவர்ஸ்ல கேண்டீன்ல இருக்க கூட்டம் தான். எப்ப பாரு நீங்க எல்லாரும் கேண்டீன் பக்கம் தான் இருக்கீங்க. நீங்க கேபின்ல இருக்க நேரத்தை விட கேண்டீன்ல இருக்க நேரம் தான் ஜாஸ்தி. நீங்க ராஜி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எப்ப பாரு விளையாடிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி ஆபீஸ் வேலை எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் சொல்லு? சூசன், உன்னையும் அவளையும் சந்தேகப்படல. ஆனா நீங்க வேலையில சின்சியரா இல்லன்னு சொல்றேன்.
ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். உங்களால என் ப்ரமோஷன் போச்சு, விஸ்வநாதன் முன்னாடி அசிங்கமாயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போ சூசன், ப்ளீஸ்.